சற்றுமுன் வெளியே இருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பு கேஸ் சிலிண்டர் வைத்திருப்போருக்கு நாளை முதல் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. நீங்க இப்போ வந்து நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிகப்படியான மக்கள் அத்தியாவசிய பயன்பாட்டில் இருக்கக்கூடிய சமையல் எரிவாயுவான கேஸ் சிலிண்டர் பார்த்தீங்கன்னா ஒன்று இண்டேன்ஸை யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, இல்லை பாரத் சிலிண்டர் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ உங்கள் ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான புது ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. மத்திய அரசு இதை உடனடியாக பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கையும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் இகேஒய்சி அப்படிங்கிறத நீங்கள் கட்டாயமாக பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இகேஒய்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய கைரேகை வச்சு பயோமெட்ரிக் முறையில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய சிலிண்டர் ஏஜென்சியில் போயிட்டு பண்ணணும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஹச்பி நிறுவனமாக இருந்தீங்க அப்படின்னா ஹச்பி பே அப்படின்னு சொல்லிட்டு ஆப் இருக்குது, அதில் பண்ணிக்கலாம். இதே இண்டென்ஸ் நிறுவனமாக இருந்துச்சு அப்படின்னா இந்தியன் ஆயில் ஒன் அப்படிங்கிற ஆப் இருக்குது, இது மூலயமா நீங்கள் ஆன்லைனில் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் பாரத் சிலிண்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸோ பாரத் நிறுவனத்துன்னு சொல்லிட்டு தனியாக பார்த்தீங்கன்னா பிபிசிஎல் அப்படின்னு சொல்லிட்டு ஆப் இருக்குது. ஸோ இது மூலியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் உடனடியாக இந்த இகேஒய்சியை பண்ணால் மட்டும்தான் இனிமேல் உங்களால் சிலிண்டர் பார்த்தீங்கன்னா புக்கிங் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி சிலிண்டர் புக் பண்ணோம் அப்படின்னா ஒன்று ஏஜென்சியில் போயிட்டு பண்ணுவாங்க. இப்போ இருக்க நடைமுறையில் பார்த்தீங்கன்னா 10 ஃபோன் நம்பர் இருக்குது. அந்த 10 நம்பரை கொடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மிஸ் கால் விட்டாலே போதும். இப்போதைக்கு சிலிண்டர் அப்படிங்கிறது முன்பதிவாயிரும். ஆனால் இனிமேல் இகேஒய்சி பண்ணால் மட்டுமே இந்த சிலிண்டர் புக்கிங் அப்படிங்கிறது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிலிண்டர் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சிலிண்டர் புக்கு ப்ளஸ் உங்களுடைய ஆதார் அட்டை, அப்புறம் ஆதார் அட்டையில் என்ன ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இகேஒய்சி நடைமுறையை ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்கு மேலே தாண்டிருச்சு. இன்னும் முடிக்காத நபர்களுக்கு இனிமேல் சிலிண்டர் பார்த்தீங்கன்னா வழங்கப்படாது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா தகவல் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் உடனடியாக எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ இந்த இகேஒய்சியை பார்த்தீங்கன்னா பண்ணி முடிச்சுக்கோங்க. அதுவும் இல்லாமல் இகேஒய்சி பார்த்தீங்கன்னா நிறையா பேர் ஆன்லைனில் பண்ண தெரியாதவங்க நேரடியாக பக்கத்தில் எந்த ஏஜென்சியில் பார்த்தீங்கன்னா சிலிண்டர் வாங்குறீங்களோ அங்கேயே போயிட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஈஸி மெத்தடும் கூட. எதுக்காக இந்த இகேஒய்சியை கட்டாயமாக பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா மத்திய அரசும் இந்த எண்ணெய் நிறுவனங்களும் சேர்ந்து போலியாக சிலிண்டர் கேஸ் இணைப்பு வச்சிருக்கக்கூடியவங்க, அதே மாதிரி ஒன்றுக்கும் மேற்பட்ட கேஸ் சிலிண்டர் வச்சிருக்கக்கூடியவங்கலாம் ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அதே மாதிரி இறந்தவர்களுடைய பேரை யூஸ் பண்ணி இந்த புக் மூலியமாக பார்த்தீங்கன்னா சிலிண்டர் வந்து பதியக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால தான் ஸோ உடனடியாக இகேஒய்சி வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் இல்லாமல் உஜ்வாலா திட்டத்தின் மூலியமாக மானியம் ஆயிட்டு இருக்கக்கூடிய நபர்களுமே இந்த இகேஒய்சி ஆனது பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு தொடர்ந்து இனிமேல் சிலிண்டருக்கு மானியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா மத்திய அரசின் கீழ் பார்த்தீங்கன்னா இலவச அடுப்பு ப்ளஸ் இலவச சிலிண்டர் சொல்லிட்டு வாங்கியிருப்பீங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு ஒவ்வொரு சிலிண்டருக்கும் மானியம் அப்படிங்கிறது கிடைச்சிட்டு இருந்திருக்கும். இனிமேல் அது தொடர்ந்து கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய வங்கி கணக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு செக் பண்ணிவிட்டு ஸோ இந்த இகேஒய்சி நடைமுறையும் நீங்கள் கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் இனிமேல் உங்களுக்கு சிலிண்டரில் மானியமானது ஏறும் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் இண்டென்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை பாரத் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை ஹச்பியோட சிலிண்டர் யூஸ் பண்ணாலும் சரி, இந்த 3 நிறுவனத்துக்கும் தனித்தனி ஏஜென்சி இருக்குது, தனித்தனி ஆப் இருக்குது. ஸோ இது அதிகாரப்பூர்வமாக நீங்கள் உடனடியாக பண்ணி வச்சுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி அவங்க கொடுத்த கடைசி தேதி பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. இனிமேல் எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலிண்டர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது போன்று பயனுள்ள தகவலாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.